அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது என்ன பண்ணீங்க? கோமால படுத்திருந்தீங்களா? அப்படி கொஞ்சம் குழாவும் போது வந்து காசு வெளியிடும் போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போது விஷயம்போதெல்லாம் நீங்க கள்ள ஓட்டு போட்டு 4500 ஓட்டை ஜெயிச்சிருக்கீங்க, போலி வாக்கல, அதெல்லாம் பேசல தம்பி. முடிஞ்சு போச்சு. இங்க பிப்ரவரி 10ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க போற, 2 மாசம் இருக்கு. அவர் 5 வருஷம் இருந்துட்டு அவ்வளவு முதலமைச்சரா. இப்ப வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க. கொளத்தூர்ல மட்டும்தான் போலி வாக்காளர் இருக்கானா? மற்ற தொகுதியெல்லாம் இல்ல. பிஜேபி வென்ற தொகுதியெல்லாம் இல்லையா? சொல்லுங்க. பிஜேபி கோவை தெற்கில் வென்றுச்ச எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே? பேச வேண்டிய தேவை இருக்கு, பேசுறீங்க. எங்களுக்கு என்ன பண்றது தெரியல, கேட்டுட்டு போறோம். வேற என்ன பண்றது? ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை, எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க, எங்களுக்கு பொழப்ப பார்க்கணும். அதனால நாங்க என்ன பண்றோம் தெரியாம போறோம். எப்படி இது? எந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இது சரியா இருக்கும்னு சொல்லுங்க. சரி, திருத்தம் பண்ணணும், அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே. நீ